இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா. ஸோ இந்த given figure triangle FEC is congruent to triangle GDP and angle 1 equal to angle 2. Prove that triangle ADE is similar to triangle ABC கொடுத்துருக்காங்க. ஸோ 2024ல கேட்ட கொஸ்டின் பா. ஸோ 2024ல செட் ஒன்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஓகே. ஸோ இப்போ இது எப்படி ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும்னா நீங்க சொன்னது கரெக்ட் தான். இப்போ நம்ம DE parallel to BC னா கரெக்டா எழுதிக்கலாம். பட் DE parallel to BCன்றது ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்துருக்கிற ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்னு என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்னு ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிள் FEC இஸ் காங்கிருவன்ட் டு ட்ரையாங்கிள் GDP. ஓகே. ஸோ இது ரெண்டு கிவன். இப்போ நம்ம ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 ஈக்குவல் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு சைட்ஸ் ஈக்குவல். அப்ப ஆங்கிள் 1க்கு ஆப்போசிட் சைடு என்ன இருக்கு? AE இருக்கு. ஆங்கிள் 2க்கு ஆப்போசிட் சைடு என்ன இருக்கு? AD இருக்கு. ஸோ அப்போ AD ஈக்குவல் டு AE. ஸோ இது கிவன் நமக்கு. ஸோ ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஈக்குவல். ஸோ ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் ஆஃப் சைட்ஸ் நமக்கு என்னது? ஈக்குவல். ஆங்கிள் ஆப்போசிட் ஆஃப் சைட்ஸ் ஈக்குவல். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஈக்குவல் எழுதுறோம். இந்த AD ஈக்குவல் டு AE ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோம். அடுத்து செகண்ட் ட்ரையாங்கிள் FEC is congruent to triangle GDP. இதுவும் given கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த givenல இருந்து நம்ம என்ன எழுதலாம்? ஸோ இப்போ நமக்கு என்னது? DBயும் அதில் இருக்கிற சைட்ஸ் ஆங்கிள்ஸ் எல்லாமே நமக்கு ஈக்குவல் காங்கிருவன்ட் அப்படின்னா. ஸோ DBயும் ECயும் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே. ஸோ இப்போ நம்ம இது ரெண்டையும் வச்சு இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் டிவைட் பண்றோம். ஸோ டிவைட் 1/2. ஸோ டிவைட் 1 and 2. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? ஸோ AD டிவைடட் பை DB ஈக்குவல் டு AE டிவைடட் பை EC. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் வரும். இப்போதான் நமக்கு என்ன பண்ணுறது? கான்செப்ட் வந்திருக்கு. பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரமோட ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பை கான்வெர்ஸ் பேசிக் PPT. ஸோ பை கான்வெர்ஸ் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி. ஸோ நமக்கு என்ன வந்துடும்? AD பை DB ஈக்குவல் டு AE பை EC. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வந்துடும்? ஸோ DE parallel to BC அப்படின்னு. ஸோ பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி. இப்போ கான்வெர்ஸ் வந்து நமக்கு டிவைட் இந்த சேம் ரேஷியோனா DE parallel to BC. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ட்ரையாங்கிள் ADEயும் ABCயும் எடுத்துக்கணும். ஸோ இன் ட்ரையாங்கிள் ADE கமா ட்ரையாங்கிள் ABC இது ரெண்டு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்னது? ஆங்கிள் A ரெண்டும் காமன். ஸோ ஆங்கிள் A இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் A. ஸோ காமன். இப்போ நம்ம சொல்லலாம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆங்கிள் 1 ஆங்கிள் 3 ஈக்குவல், ஆங்கிள் 2 ஆங்கிள் 4 ஈக்குவல். அப்ப எப்படி எழுதலாம்? ஸோ ஆங்கிள் ADE. ஸோ ADE வந்து எதுக்கு ஈக்குவல்? ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவல். ஸோ ABC. ஸோ அப்போ ADEயும் ABCயும் ஈக்குவல். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஓகே. ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? பை WA சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் ADE is similar to triangle ABC. So இது ஆன்சர். புரியுதா பாருங்க. ஓகே. ஸோ செகண்ட் கொஸ்டின் இதுவும் உங்களுக்கு சேம் 2024ல இதுக்கு ஆப்ஷன் எதிரான ஆப்ஷன் அந்த கொஸ்டின் இதுதான் கேட்டிருக்கு. இது நமக்கு புக் கொஸ்டின். ஈஸியா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல ட்ரையாங்கிள்ஸ் யூனிட்ல சில பேர் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்கும்போது கன்ஃபியூஸ் ஆவாங்க. இந்த புக் கொஸ்டின் இருக்கிறது ஃபுல்லா டாப் டு பாட்டம் தரவு பண்ணி. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சைட்ஸ் AB and AC and median AD of a triangle ABC are respectively proportional to sides PQ and PR and median PM of another triangle PQR show that triangle ABC is similar to triangle PQR அப்படி கொடுத்துருக்காங்க. சேம் இது உங்களுக்கு. ஸோ 2024ல பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் தான். ஏதுடா இப்போ கொஸ்டின் பார்த்ததுக்கு இது ஆப்ஷன். இப்போ இது நம்ம 2-3 மெத்தட்ல போடலாம். உங்க டீச்சர்ஸ் வேற மாதிரி மெத்தட்ல சொல்லியிருந்தாங்க கூட அந்த மெத்தட்ல போடுங்க. இப்போ நான் அன்னைக்கு ஒரு மெத்தட் போட்டிருந்தேன் ஒரு 1 வீக் முன்னாடி. இப்போ இந்த மெத்தட் பாருங்க எப்படி போடலாம்னு சொல்லிட்டு. இப்ப என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க? ட்ரையாங்கிள் ABC இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் PQR சொல்றாங்க. என்ன கிவன் கொடுத்திருக்காங்க? சைட்ஸ் AB and AC and median AD of a triangle respectively are proportional அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ட்ரையாங்கிள் ABC ட்ரையாங்கிள் ABC. ஓகே. அடுத்து PQR
ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, அண்ட் மீடியன் ஏடி ஆஃப் எ ட்ரையாங்கிள். ஸோ மீடியன் ஏடி ஆஃப் எ ட்ரையாங்கிள் proportional to PQPR, medium PM of another triangle. Okay, show that triangle ABC is similar to PQR. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ முதல்ல இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரா பண்ணிட்டு, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், எது பேரலல், இந்த இடத்துல டி, இந்த லைன் தான் பேரலல் நமக்கு. ஸோ டிஇ பேரலல் டு ஏசி. அடுத்து எஸ்எம் பிக்யூஆர். ஸோ இது உங்களுக்கு ஸோ எஸ். ஸோ எஸ்எம் parallel to PR. So construction நமக்கு first என்னது, DE parallel to AC and SM parallel to PR. இதுதான் first construction ட்ரா பண்ணிக்கணும். ஆனா அன்னைக்கு இன்னொரு மெத்தட் போட்டுருப்போம், இந்த மெத்தட் பாருங்க. ஸோ இப்போ ப்ரூஃப் என்ன பாருங்க, நமக்கு D வந்து உங்களுக்கு என்னது, மிட் பாயிண்ட். ஸோ D is midpoint of BC. ஓகே, ஸோ இப்போ அடுத்து நமக்கு ஈன்றது என்னது, ஏபிக்கு மிட் பாயிண்ட். ஸோ இ இஸ் midpoint of AB. ஓகே, சோ இப்போ நமக்கு என்னது, அப்ப டிஇன்றது இதுக்கு பேரலா இருக்கு. அப்ப இங்கேயும் மிட் பாயிண்ட், டிலயும் மிட் பாயிண்ட் வருது, இங்க ஈலயும் மிட் பாயிண்ட் வருது. அப்ப டிஇ பேரலல் இருக்குன்னா அப்ப கண்டிப்பா டின்றது நமக்கு என்னது, ஈக்குவல் டு 1/2 ஏசி. ஸோ ஏசில உங்களுக்கு என்னது, டின்றது பாதி. அதே கான்செப்ட் தான் இங்க. இப்போ எனக்கு எஸ்எம் பேரலல் டு பிஆர், எம்ன்றது மிட் பாயிண்ட், எஸ்ன்றது மிட் பாயிண்ட். அப்ப இது பேரலல்ன்றதுனால கண்டிப்பா எஸ்எம் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ பிஆர். ஓகே, சோ இப்போ நமக்கு கிவன் என்னது, ஏபி ஏசி அண்ட் மீடியன் ஏடி எல்லாமே ப்ரொபோர்ஷனல். அப்ப என்ன வந்துடும், சோ ஏபி டிவைடட் பை பிக்யூ, அடுத்து ஏசி டிவைடட் பை பிஆர் ஈக்குவல் டு மீடியன். ஸோ ஏடி டிவைடட் பை பிஆர். ஸோ இதுதான் உங்களுக்கு கிவன் கொடுத்துருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது, ஏபி. ஸோ இந்த ஈன்ற பாயிண்ட் தான் நமக்கு மிட் பாயிண்ட். அப்ப மிட் பாயிண்ட் அப்படின்னா, ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், ஸோ ஏஇயும் ஏபியும் ஈக்குவல். அப்ப ஏபி இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், 2 இன்டூ ஏஇன்னு எழுதலாம். ஸோ டிவைடட் பை பிக்யூன்றது எப்படி எழுதலாம், ஸோ பிக்யூன்றது 2 இன்டூ பிஎஸ் ஈக்குவல் டு, அடுத்து ஏசின்றது எப்படி எழுதலாம், ஏசி இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ டிஇ. அடுத்து பிஆர்ன்றது எப்படி எழுதலாம் பாருங்க, 2 இன்டூ எஸ்எம் ஈக்குவல் டு ஏடி டிவைடட் பை பிஎம். இப்போ நமக்கு என்ன ஆயிடும், ஸோ 2 கேன்சல், ஸோ 2 கேன்சல். ஸோ அப்போ ஏஇ டிவைடட் பை, ஸோ பிஎஸ் ஈக்குவல் டு, ஸோ டிஇ டிவைடட் பை எஸ்எம் ஈக்குவல் டு, ஸோ ஏடி டிவைடட் பை பிஎம். இப்போ நமக்கு என்னது, மூணு சைடு ஈக்குவல். ஸோ எங்க இருக்கு ஏஇ, ஸோ ஏஇ டிவைடட் பை பிஎஸ், ஸோ டிஇ டிவைடட் பை எஸ்எம், அடுத்து ஏடி டிவைடட் பை பிஎம். ஸோ இது மூணும் ஈக்குவல். அப்போ நமக்கு என்ன வந்துடும், ஸோ ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஸோ தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் ஏடிஇ இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிஎம்எஸ். ஸோ இது என்னது, பை ட்ரிபிள் எஸ் சிமிலாரிட்டி. சிமிலாரிட்டி இது மூணு ஈக்குவல். இப்போ நமக்கு அடுத்து ஆங்கிள் வாங்க. இப்போ ரெண்டு இது மூணு ஈக்குவல் அப்படின்னா, ஸோ இப்போ எங்க ஆங்கிள் நமக்கு என்ன வரும், ஸோ இது ஆங்கிள் 1ன்னு எடுத்துக்கிறோம் இங்க. ஸோ ஏல ஆங்கிள் 1, ஸோ இது ஆங்கிள் 2, அடுத்து ஆங்கிள் 3, ஸோ இது ஆங்கிள் 4. ஓகே, ஸோ இப்போ ட்ரிபிள் எஸ் சிமிலாரிட்டி வந்து மூணு ஈக்குவல். அப்போ நமக்கு என்ன ஆயிடும், ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 3யும் ஈக்குவல். ஸோ ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 3. ஸோ சிமிலர்லி ஆங்கிள் 2 ஈக்குவல் டு ஆங்கிள் 4. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஸோ ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2 ஈக்குவல் டு ஆங்கிள் 3 பிளஸ் ஆங்கிள் 4. இப்போ ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2ன்றது என்னது, ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2ன்றது ஏ, ஆங்கிள் 3 பிளஸ் ஆங்கிள் 4 ஸோ பி. ஸோ இப்போ இதோட வேல்யூ ஆங்கிள் ஏ, ஸோ ஈக்குவல் டு ஆங்கிள் பி. ஓகே, ஸோ இப்போ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, in triangle ABC and triangle PQR. நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும், corresponding sides are given proportional. AB by PQ is equal to AC by PR னு தெரியும். So AB by PQ equal to AC by PR னு ஏற்கனவே தெரியும். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம், ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் ஈக்குவல். இப்போ நமக்கு எப்படி வந்துருச்சு பாருங்க,
ஸோ ஏபியும் பிக்யூவும் ஈக்குவல், அடுத்து ஏசியும் பிஆரும் ஈக்குவல், அடுத்து ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் ஈக்குவல். அப்ப நமக்கு என்ன இருக்கு? பை எஸ்ஏஎஸ் ரெண்டு சைடும் அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிளும் உங்களுக்கு ஈக்குவல் ஆகுது. ஸோ அப்ப பை எஸ்ஏஎஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். அவ்வளவுதான். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது புரியுதா? பாருங்க, ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. சைனா கொடுத்துருக்காங்க. ஸோ E is a point on this side AD produced of a parallelogram. So ABCD and BE intersect CD at F. Show that triangle AB is similar to triangle CFB. சொல்றாங்க. So முதல்ல E is a point on the side AD. முதல்ல parallelogram draw பண்ணிக்கோங்க. So A, B, C, D. Okay. அடுத்து என்ன சொல்றாங்க? E is a point on the side AD. So E is a point on the side AD. And BE intersect CD at F. So BE intersect CD at எங்க F. Okay. So show that triangle ABE is similar to CFB. So இப்போ நமக்கு சொல்யூஷன் என்ன வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு என்னது? AE parallel to BC. So AE parallel to BC. So in triangle ABE and triangle CFB. So in triangle ABE, triangle CFB. இங்க மேல இருக்கிற பார்ட்டும் அடுத்து கீழே இருக்கிற பார்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிஇலையும் சிஎஃபிலையும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஏஎஃப்பி. ஸோ ஏஎஃப்பி கரெக்டாக எடுத்துக்கணும். ஏஎஃப்சிபிஎஃப் என்ன ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன்? ஏஇபி. ஓகே, அப்போ இங்கே தானே வரும்? ஏஇபி தான் ஏஎஃப்பி ஏஇபி தான் ஆல்டர்னேட் ஆங்கிள். ஸோ இதுவும் ஆல்டர்னேட் ஆங்கிள். சரி. ஸோ அப்போ ஏஇபி, ஸோ ஆங்கிள் ஏஇபியும் ஈக்குவல் டு அடுத்து சிபிஎஃப் ஆர் எஃப்சிபி. ஸோ சிபிஎஃப்பும் உங்களுக்கு என்னது? ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஸோ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அடுத்து நமக்கு என்ன தெரியும்? சைட்ஸ் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வில் பி ஈக்குவல். ஏன்னா பேரலோகிராம் எடுத்துக்கோம். ஸோ பேரலோகிராம்ல ஆப்போசிட் சைட்ஸ் வில் பி அண்ட் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வில் பி ஈக்குவல். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? ஸோ ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் உங்களுக்கு ஈக்குவல். ஸோ ஆங்கிள் ஏ ஆங்கிள் சி. ஸோ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஓகே, அடுத்து நமக்கு என்னது? பை டபுள் ஏ triangle ABE is similar to triangle CF. புரியுதா பாருங்க.